13/9/2025 உலகம் போற்றும் உத்தம தலைவன் திரு நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு அமைந்தகரை ஐயாவு மஹாலில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளது. மருந்து முகாமை தொடங்கி வைக்கும் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இடம் அமைந்தகரை ஐயாவு மஹால். நிகழ்ச்சி ஏற்பாடு திரு வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு ஏன் சார் டெல்லி போனாரு செங்கோட்டையன்? உண்மையாலுமே அமித்ஷாவை பார்த்தா? நான் கேட்குறேன், இந்த ரிப்போர்ட்டருங்க யாருமே செங்கோட்டையன்ட்ட டெல்லி போய் அமித்ஷா பார்க்குறீங்களா, அவர் யார், அகில இந்திய அண்ணா திமுகவுடைய டெல்லி மேலிடமா, என்ன எந்த அடிப்படையில் நீங்கள் அவரை பார்க்குறீங்கன்னு யாருமே கேட்கல பாருங்க. அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும்ன்றார். ஆமாம், இவர் சொல்கிற அந்த ஒன்றிணைக்க வேண்டும் சொல்கிறவங்களே ஒன்றா இல்லையே. சசிகலாவும் டிடிவியும் ஒன்றா இருக்காங்களா? இல்லை இந்த சொல்கிற ஓபிஎஸும் டிடிவியும் ஒன்றா இருக்காங்களா? ஓபிஎஸும் டிடிவி ஒன்றா இருக்கு. ஒன்றா இல்லையே. ஓபிஎஸ் ஒன்றா இருக்கிறதுனா நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு அணி அமைச்சிருக்கணும். ஒன்றுமே இல்லையே. செங்கோட்டையனை இயக்குவது பாஜகவா? செங்கோட்டையனை இயக்குவது பாஜகவான்றதை விட செங்கோட்டையன் பாஜக தான் எல்லாரும் இயக்குதுன்னு போயிட்டு அங்கே போயிட்டு அவரை பார்க்கறது இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு. நீங்கள் செங்கோட்டையன் இங்கேருந்து டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்க போன உடனே செங்கோட்டையனை நீக்கிருக்கணும். அதாவது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கணுங்கிறீங்களா? வேற என்ன, நீ ஊர் பூரா போய் பஞ்சாயத்து பேசிட்டே இருப்ப, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஜெயலலிதா இருந்தால் நடக்குமா? செங்கோட்டையன் பேட்டரி 13ஆம் தேதி வரைக்கும் சார்ஜ் இருக்கும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? விஜய்கிட்ட போயிடும் எல்லாம். செங்கோட்டை ஏங்க இருங்க, இந்த விஜய் இது இப்போ போறாரா, நான் பாட்டு வரேங்க, போங்க வரேங்க அப்படின்னு போயிடுவோம் சார். ஆனால் ஏகப்பட்ட நெருக்கடியை விஜய்க்கு காவல்துறை கொடுக்குறாங்களே சார். ரோட் ஷோ போகக்கூடாதுங்கிறாங்க. குறிப்பாக இப்படி தான் போகணும் ரூட்டையும் போட்டு கொடுத்துருக்காங்க. 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் தான் பேசணுங்கிறாங்க. 25 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதா? நம்ம 5 நிமிஷம் மேலே பேச மாட்டோம்ல சார். ரொம்ப அதுப்புங்க போலீஸ்காரங்களுக்கு. 25 நிமிஷம் நீங்கள் பேச சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது? மதுரையில் பேசினார்ல சார். என்ன பேசினார்? 30 நிமிஷம் பேசினார்ல. என்ன பேசணும் சொல்லுங்கள், ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்கள். அங்கிள் சிங்கம். திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டி. ஒரு வரி. கள்ள கூட்டணி ஒரு வரி. நீட் எதிர்ப்பு ஒரு வரி. பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு ஒரு வரி. வேற அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கம்முன்னு விட்டாலே அவரே 5 நிமிஷம் பேசிட்டு போயின்னு இருப்பார். அவங்களுக்குள்ளே குழம்பிக்குவாங்க, அவங்களுக்குள்ளே தாவிக்குவாங்க. சார் நேத்திக்கு அவர் புஷ்யானந்த் மேலாம் வழக்கு போட்டிருக்காங்களே சார். இந்த இவங்க பண்ணுற கூத்துலாம் இருக்குல்ல, போலீஸ் கொடுக்குற மனு எவனா கொண்டு போய் பூஜை பண்ணிருப்பானாங்க. அங்கே போய் பரிவட்டை கட்டின்னு பூஜை கட்டின்னு லைனாக வண்டியை விட்டு இருந்தால் கேஸ் போடாமல் என்ன பண்ணுவாங்க? சிங்கம் வெளியே வரும். என்றைக்கு வரும்? சாட்டர்டே தான் சிங்கம் வரும். மற்ற நாள்லாம் சிங்கம் ரெஸ்ட் எடுக்கும். சனிக்கிழமை பேசுவாராம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாம் உட்காந்து அசை போடுவோமா, திங்கக்கிழமை உட்காந்து பேசுவோமா, அப்புறம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மற்றவங்க எல்லாம் கட்சிக்காரங்க எல்லாம் பேசுவாங்களாம். இது எல்லாத்தையும் உள்வாங்கின்னு மறுபடியும் உருட்டி எடுத்து சனிக்கிழமை மறுபடியும் ஒரு பேசுவாராம். மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அப்படியே உருட்டுவோமா, மறுபடியும் ஒரு அதெல்லாம் உருட்டி எடுத்து சனிக்கிழமை பேசுவாராம். நல்லா இருக்குல்ல? நீங்கள் இந்த வீக்கெண்டுன்னு போய் எண்டில் வீக் ஆகிட போகிறீங்க. போதை, டாஸ்மார்க், விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு, இதெல்லாம் விஜய் தொட்டாருன்னா சக்ஸஸ். ஓகே, தொடுவாரா? அது அவர் தான் கேட்கணும், ருசியானது கிடையாது. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீப் அவர்கள் உள்ளார். வணக்கம் முத்தலீப் சார். வணக்கம் சார். செங்கோட்டையன் டெல்லி பயணம். டெல்லியில் நான் அமித்ஷா அவர்களையும் பார்த்தேன், அதே போல மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்தேன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஏன்னா அவர் சந்தித்த நாள் விபி எலெக்ஷனுக்கு முதல் நாள். டெல்லி எவ்வளவு பரபரப்பாக இருக்கும், அமித்ஷா எவ்வளவு பரபரப்பாக இருப்பாங்க, நிர்மலா சீதாராமன் ரொம்ப முக்கியமான நாள் அவங்களுக்கு. அந்த நேரத்தில் நிச்சயம் இவருக்கு டைம் கொடுத்துருக்க மாட்டாங்க, போனாலும் சந்திக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினச்சோம். ஆனால் மறுநாள் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அப்போது நான் அமித்ஷா அவர்களையும் பார்த்தேன், நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்தேன். கட்சி ஒற்றுமைப்பட வேண்டிய அவசியத்தை அமித்ஷா கிட்ட வலியுறுத்தினேன் அப்படிங்கிறாரு. குறிப்பாக இது உட்கட்சி பிரச்சனை, எடப்பாடி கிட்ட பேசியிருக்கணும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் கிட்ட பேசியிருக்கணும். ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு ஏன் சார் டெல்லி போனாரு செங்கோட்டையன்? உண்மையாலுமே அமித்ஷாவை பார்த்தா? நான் கேட்குறேன், இந்த ரிப்போர்ட்டருங்க யாருமே செங்கோட்டையன்ட்ட டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்குறீங்களா, அவர் யார், அகில இந்திய தலைவரா, அகில இந்திய அண்ணா திமுகவுடைய டெல்லி மேலிடமா, என்ன எந்த அடிப்படையில் நீங்கள் அவரை பார்க்குறீங்கன்னு யாருமே கேட்கல பாருங்க. ஏன்னா இவர்களுக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இவர் நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் போனார், பார்த்துருக்கலாம். நீங்கள் பழைய இது துக்ளக்கில் ஒரு கிண்டலாக அவர் எழுதுவார் ஷோ. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அரசியல்வாதி கூட டெல்லி அரசியல்வாதிகள் மதிக்க மாட்டாங்க. இந்த மரியாதைலாம் எப்போ கிடைக்குதுன்னா 89க்கு பிறகு தான், தேசிய முன்னணின்னு ஒரு ஆட்சி அமைஞ்ச பிறகு கொஞ்சம் மரியாதைலாம் கிடைக்க ஆரம்பிச்சிது.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் கலைஞர் போய் இந்திரா காந்தியை பார்க்க போகிறார், பிரதமரை. அதை இவர் கிண்டல் பண்ணி எழுதியிருப்பார். எப்படி எழுதியிருப்பார்னா, இவர் போய் பார்க்க போனார். ரிசப்ஷனில் நீங்கள் தான் கலைஞரா, சரி வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு 20 நிமிஷம் உட்கார வைப்பாங்க. மறுபடியும் உள்ளக வாங்க அப்படின்ட்டு ஒரு ரூமு, அது உள்ளக ஒரு பர்சனல் ரூம், அங்கே ஒரு 20 நிமிஷம். அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க இந்திரா காந்தி ரூமுக்குள்ளே அனுமதிப்பாங்க. வாங்க வணக்கம் கலைஞர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு அப்புறம் வரட்டுமா அப்படின்ட்டு வந்துடுவார். வெளியில் வந்து பிரதமர் இந்திரா காந்தியுடன் 45 நிமிடம் ஆலோசனை, முக்கிய சந்திப்பு, 45 நிமிடம் தமிழக அரசியல் நிலவரம் கொடுத்து ஆலோசனை அப்படின்னு கிண்டல் பண்ணி போட்டிருப்பார். இன்றைக்கும் எனக்கு அந்த இது கட்டுரை ஞாபகம் இருக்குது. அது இது சந்திச்சது எவ்வளோ நேரம், இல்லை என்ன பேசுனாங்க, அப்போ இந்த மாதிரிலாம் உருட்டுனதுலாம். அந்த மாதிரி இவர் அமித்ஷாட்ட போய் கேட்டு நான் உங்களை பார்த்தே ஆகணும்னு இது பண்ணியிருக்கலாம். லாஸ்ட்டில் வந்துட்டிங்களா, ரைட்டு வாங்க பேசலாங்க அப்படின்ட்டு கூட அமுச்சு விட்டுருக்கலாம். இல்லாட்டி போய் அவங்க நிர்மலா சீதாராமனை போய் பாருங்கன்னு. அவங்க வந்து என்னங்க இல்லை அமித்ஷா அவங்கள பார்க்க சொன்னார், சரி நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். ஏன்னா இவருக்கு பாசிட்டிவான பதில் கிடைச்சிருந்தா ஓகே இங்கே வந்து இவர் இன்னும் பெருசாக பேசியிருப்பார். ஒன்று. ரெண்டாவது, அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ என்ன இவருக்கு உறுதியை கொடுக்க முடியும்? ஏன்னா கடந்த காலங்களில் தலையிட்டு இருக்காங்களே எந்த விஷயத்தில்? அந்த தர்ம யுத்தம் சமயத்தில். தர்ம யுத்தம் வந்து அதற்கு பிறகு தர்ம யுத்தம் வந்து கைப்பாவை தானே. இந்த கைப்பாவை வந்து முதலமைச்சர் ஆக்குறாங்க சசிகலா. இந்த கைப்பாவை வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறாங்க, தெரிஞ்சவொன்னே தூக்குறாங்க. உடனே இவர் அடிச்சு போட்டு நாங்கள் போகிறாரு, என்ன நீங்கள் சொன்னீங்க தான் நான் செஞ்சேன், என்னையே தூக்கி விட்டாங்க அப்படின்னு. அப்படியா, நீ போய் தர்ம யுத்தம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதை பிற்பாடு குருமூர்த்தியும் ஒத்துக்கிட்டாரு, ஓபிஎஸும் ஒத்துக்கிட்டாரு. அதனால அந்த கைப்பாவைகளை பற்றி பேச வேண்டியதில்லை. தலையிட்டாங்கன்றது வந்து எங்கே தலையிடுறாங்கன்னா, இந்த ஆட்சி இதுக்கு பிறகு சசிகலா உருவாக்கிட்டு ஜெயிலுக்கு போன பிறகு இந்த ஆட்சி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணுன்றதுக்காக ஓபிஎஸ் கொண்டு திணிச்சாங்கல்ல, அப்போ தலையிடுறாங்க. அப்போ எடப்பாடிக்கு என்ன தேவை இருக்குதுன்னா, 4 வருஷம் நம்ம தள்ளணும், அப்போ அவங்க துணை இருக்கணும். சரி ரைட், என்ன கேட்குறாங்க, நமக்கு தான் நல்லது, இந்த பெரிய டீமே அவங்க நவுத்துறாங்க, அதுக்கு பதிலாக ஓபிஎஸ்ஸை திணிக்கிறாங்க, ஓபிஎஸ் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒத்துக்கிறாங்க, அங்கே தலையிடுறாங்க. ஆனால் இந்த தலையீடு ஓபிஎஸ் ஓவராக ஆட்டம் ஆட ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாதுங்கன்னு தான் ஓபிஎஸ்ஸை வெளியே அனுப்பிச்சாச்சு. அதற்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தலையீடுன்றது இல்லை. இவர்களும் பிரிஞ்சு வந்துட்டாங்க. அண்ணாமலையெல்லாம் வச்சு பண்ணிலாம் பார்த்தாங்க, ஒன்றும் பண்ணல, பிரிஞ்சுட்டாங்க. அதற்கு பிறகு தாவேகா கூட எங்கே போயிட போகிறாங்களோன்னு மாதிரி ஓடிச்சு. இவர்களுக்கும் 2024 இழந்த தொகுதிகள் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சோன்னா நம்ம பார்ட்னர் ஏடிஎம்கே தான் சொல்லிட்டு தான் இறங்கி வர்றாங்க. அதனால் அதற்கு பிறகு இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன தலையீடுன்றது இல்லை. இன்னொன்று நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை எடப்பாடியே கூட, ஏன்னா இவர்கள் மௌனமாக இருக்கிறத வச்சு சொல்கிறேன். ஏன் சார் எடப்பாடி பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை? அதுதான் சொல்கிறேன். இவர்கள் மௌனமாக இருக்கிறது, மற்ற தலைவர்களையும் செங்கோட்டையனுக்கு எதிராக பேசாமல் இருக்கிறது, அதிமுக ஐடி விங்கு அமைதியாக இருக்கிறது, கொஞ்சம் பேர் தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. தம்பிதுரை கூட லைட்டாக சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டாரு, அவரை பற்றிலாம் நாங்கள் பேச வேண்டியதில்லை. வைகை செல்வன் தான் கொஞ்சம் இன்னைக்கு ஜூவி பேட்டியில் கொஞ்சம் பேசியிருக்காரு. அப்போது இந்த விவகாரத்தில் என்னன்னு பார்த்துங்க, நீங்கள் சொன்னபடி தான் பண்ணோம், பாருங்கள் உங்களால் அண்ணாமலை தூண்டி விட்டு தான் அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னன்னு பேசிங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம், நாங்கள் பேசிக்கிறோங்கன்னு கூட சொல்லலாம். செங்கோட்டையன் பின்னாடி அண்ணாமலையா என்ன சார்? அண்ணாமலை வந்து ஓபிஎஸ் ஆப்ரேட் பண்ணாரா? அண்ணாமலை டிடிவி ஒன்றா சேர்ந்துருந்தாங்களா? டிடிவி தலைமை கீழே அதிமுக வரும்னு அண்ணாமலை ஒரு சார் அறிவார்ந்த பேட்டி கொடுத்தாரா? அன்னைக்கு சொன்னாரு சார். இன்னைக்கு என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்க வேண்டியது பாஜகவுடைய தொண்டர்களுடைய கடமைன்னு சொன்னாரு. இது எப்படின்னா, இந்த 2 நண்பர்களுள்ள சண்டை முட்டி விட்டுருவாங்க, அடிச்சுக்கிட்டோன்னே சண்டை முட்டி விட்டுற தத்து விடுவார், வேணாப்பா சண்டை வேணாப்பான்னு. சார் அதிமுகவில் எது நடந்தாலும், என்டிஏ கூட்டணிக்குள்ள எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த பரணி பைய தான் காரணங்கிற மாதிரி நீங்க வந்து எல்லாத்துக்கும் அண்ணாமலை தான் காரணம், அண்ணாமலையே நீங்க சொல்றீங்களே. நீங்க சொல்லுங்க, ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்த பிறகு சேராம பாத்துக்கிட்டாரு அண்ணாமலை. சேர்ந்த பிறகு அவருக்கு தெரியாம தான் சேர்ந்துச்சு. அவர் அன்னை வரையும் சொல்லிட்டு இருக்காரு, அதெல்லாம் நடக்காது, யார் நினைப்பதும் நடக்காது, இங்கே வந்து தனித்து தான் நாங்கள் போவோம்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திச்சு கூட்டணி அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச அப்புறம் தான் இவருக்கே தெரியுது. அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு அமிச்சோன்னா இவர் பதவி போயிடும்னு இவருக்கு தெரியுது. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, தன்மானம் இருக்குது அது இதுன்னு உருட்டுறாரு. அப்புறம் வெங்காய கதைலாம் சொல்கிறாரு. இவர் நினச்சாரு நம்மளை தலைமை பதவியிலேருந்து தூக்க மாட்டாங்கன்னு. ஆனால் அங்கே கண்டிச்சுன்னா இவரை தூக்கணுன்றது. அதுக்கப்புறம் தலைமை பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. தூக்கின பிறவும் மறுபடியும் அந்த வெங்காய கதையை சொன்னார். சொல்லிவிட்டு இவருடைய வார் ரூமை கலைக்கல, இவருடைய வார் ரூம் அப்படியே தான் இருக்குது. அந்த வார் ரூம் எல்லாமே அண்ணாமலை தான் பெஸ்ட்டு, நயினார் ஒன்றுமே இல்லை, அண்ணாமலை இருந்திருந்தான்னு இப்படியே உருட்டுறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா,
இந்த கூட்டணி ஜெல்லாவாதுன்றாங்க. என்கிட்டயே அந்த இதில் இருக்கவங்களாம் பேசும்போது நான் சொன்னேன், நீ என்ன ஜெல்லாவாதுன்னு சொன்னாலும் ஓட்டு தாமரைக்கு போட்டு தானே ஆகணும் நீங்கள். அப்புறம் என்ன நீங்கள் என்ன வேணால் உருட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கிண்டல் அடித்தோம். அப்போ இவர்கள் வந்து இந்த வேலையை அண்ணாமலை பண்ணிக்கிட்டே இருந்தார். டிடிவி கூடயும் அந்த லிங்க், இவர்களுடைய லிங்க் இருந்துகிட்டே இருக்குது. டிடிவியும் ஓபிஎஸ்சியும் டெல்லி மேலிடம் என்ன சொல்லியிருக்காங்க, பேசுவோம், இன்னும் நாள் இருக்குது, டிசம்பர் வரைக்கும் நம்ம கூட பல பேட்டிகளில் பேசியிருக்கோம். சார் இப்போதும் ஓபிஎஸ் அண்ட் டிடிவி ஆப்ரேட் பண்ணுவது அண்ணாமலை தான். அண்ணாமலை தான் சிறப்பான தலைவர். நயினார் ஒன்றுமே இல்லைன்னு ஏன் டிடிவி சொல்கிறாரு? பூனைக்குட்டி வெளியில் வந்துச்சா? நாங்கள் வந்து செங்கோட்டையனை சந்திப்போம்னு டிடிவியும் ஓபிஎஸ் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படி ஆக்கிற? அதிமுக ஒற்றுமைக்கு பாடுபடுவோன்னு சொல்லிட்டு அதிமுகவை பலகீனப்படுத்துகிற வேலையை தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் சேர்த்துக்கிட்டு. இன்னொன்று செங்கோட்டையன் சொல்கிறாரு ஒன்றிணைவோம், அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும்ன்றாரு. ஆமாம், இவர் சொல்கிற அந்த ஒன்றிணைக்க வேண்டும் சொல்கிறவங்களே ஒன்றா இல்லையே. சசிகலாவும் டிடிவியும் ஒன்றா இருக்காங்களா? புகழேந்தியும் டிடிவியும் ஒன்றா இருக்காங்களா? இல்லை இந்த சொல்கிற ஓபிஎஸும் டிடிவியும் ஒன்றா இருக்காங்களா? ஓபிஎஸும் டிடிவி ஒன்றா இருக்காங்க. ஒன்றா இல்லையே. ஓபிஎஸ் ஒன்றா இருக்கிறதுனா நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு அணி அமைச்சிருக்கணும். ஓபிஎஸ் வெளியே வந்தார்ல, ஒன்று டிடிவி தலைமையில் இல்லை ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணி அமைச்சிருக்கணும். இல்லை இந்த ஒருங்கிணைப்பும் குழுவும் அமமுகவும் ஒன்றாக சேர்ந்து பயணப்படும்னு ஏதாவது சொல்லியிருக்கணும். ஓகே, ஒன்றுமே இல்லையே. அதே மாதிரி மற்ற கேசி பழனிசாமி மற்றவர்களும் இவர்களும் கூட ஒற்றுமை இல்லை. அப்போ இவங்க யாருமே இவங்க ஒற்றுமை இல்லாதவர்களை இவர் ஒன்றுபடுத்தணுன்றாரு. ஒன்றுபடுத்தணும்னு பேசுறது கூட நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி 90% ஊடகங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கருத்தை வைக்கிறாங்க, உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்கன்னா, ஒரு கட்சிக்குள்ளே இருந்து தான் நீங்கள் எந்த இதையுமே செயல்படுத்த முடியும். ஆமாம், கட்சிக்கு வெளியில் வந்து பேசுனீங்கன்னா அந்த கட்சியினுடைய அமைப்பு விதிகளை மீறுற மாதிரி கட்சி விரோத நடவடிக்கை. அதுக்கு யார் வேணால் நடவடிக்கை எடுக்கலாம். இவர் பண்ணது கட்சி விரோத நடவடிக்கை. யார் பண்ணது? செங்கோட்டையன். அதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம் சார். எவ்வளவு அதை நீங்க சொல்லாதீங்க, என்ன பண்ணன்றத அவங்க தான் தீர்மானிக்கணும். நோட்டீஸ் கொடுக்கலாம் சார், எடப்பாடி ரூம்ல கூப்பிட்டு வச்சு 4 அறை விடலாம் சார், அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. எடப்பாடியுடைய சீனியர் சார் செங்கோட்டையன் அவர்கள். அவருக்கு பொறுப்புல யார் சார்? பொறுப்புல யார் இருக்கா? பொறுப்பு தான் எடப்பாடியோட சீனியர் தான். எடப்பாடி தானே முதலமைச்சர் ஆனாரு உங்களுக்கு. சரி நான் கேட்குறேன், இந்த செங்கோட்டையன் யாரு? 2011 ஜெயலலிதா மினிஸ்டர் ஆக்குறாங்க. அதற்கு பிறகு ஒரு பெரிய மேட்டரில் மாட்டுறாரு. அதோட மினிஸ்டர் பதவி விட்டு தூக்குறாங்க. கட்சி பதவி தூக்குனாலும் எனக்கு சரி ஞாபகம் இல்லை. அது மினிஸ்ட்ரி. அதற்கு பிறகு 2016 மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வராங்க. அந்த மினிஸ்ட்ரிலேயே ஒரு சேர்க்கலை. ஆனால் எப்போ இவர் மினிஸ்டர் ஆகுறாரு? எடப்பாடி ஆட்சி, துரோகி எடப்பாடி ஆட்சியில் தான் மினிஸ்டர் ஆகுறாரு. இன்னொன்று, ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு. டிடிவியும் சசிகலாவையும் நீக்கும் போது அதை ஏற்றுக்கிட்டு அந்த பொதுக்குழுவில் சசிகலா பொதுச் செயலாளர் நீக்கிட்டு ஒருங்கிணைப்பா இணை ஒருங்கிணைப்பாளர்னு கூட சேர்ந்து நின்னது இதே செங்கோட்டையன். இந்த ஒற்றுமையை அன்னைக்கு ஏற்றுக்கணும்ல. என்னங்க நமக்கு வாழ்வு கொடுத்தவங்க இந்த மாதிரி அவங்கள வெளியில் அனுப்புறீங்களா பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டுன்னு கேட்கணும்ல. சார், இந்த ஆப்ரேஷனுக்கு பின்னாடி பிஜேபி இருக்காங்களா சார்? செங்கோட்டையனை இயக்குவது பாஜகவா? செங்கோட்டையனை இயக்குவது பாஜகவான்றதை விட செங்கோட்டையன் பாஜக தான் எல்லாரும் இயக்குதுன்னு போயிட்டு அங்கே போயிட்டு அவரை பார்க்கறது இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு. இன்னொன்று, அவர்கள் ஏன் அனுமதி கொடுக்குறார்கள் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. எதுக்கு வந்து பார்க்கறதுக்கு டைம் கொடுக்கணும்? ஏன்னா பாஜக அதிமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அதிமுக உட்கட்சி பிரச்சனை. அமித்ஷாவை பார்க்க போறேன் டெல்லிக்கு. எதுக்கு டைம் கொடுக்கணும்? வர்ற உங்க கட்சி பிரச்சனை. இது கூட்டணியவே கேள்விக்குள்ளாக்க வேண்டிய விஷயமா மாறுமே சார். பத்திரிகைகளுக்கு திமுகவிற்கு மற்ற இன்னைக்கு உதயநிதி என்ன பேசுறாரு? நீங்க பயணம் என்ன பயணம்? தமிழகத்தை மீட்க, மக்களை மீட்கன்றீங்க. ஆனா உங்க கட்சியை மீட்டுக்குங்க அப்படின்ட்டு பேசுற அளவுக்கு அவல் கொடுக்குறீங்க. நீங்க செங்கோட்டையன் இங்க இருந்து டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்க போன உடனே செங்கோட்டையனை நீக்கிருக்கணும். அதுக்கும் உங்களை மாதிரி ஆளுங்க என்ன சொல்லுவீங்க? ஏங்க ரூம்ல வச்சு 2 அடி விட்டுருக்கலாம்ல, அதை விட்டு நீக்கிறீங்களே, நான் நியாயம் பண்றீங்களேங்க. மூத்த தலைவருங்க. அதாவது அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கணுங்கிறீங்களா? வேற என்ன சொல்லுங்க. நீ ஊர் பூரா போய் பஞ்சாயத்து பேசிட்டே இருப்ப, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? ஜெயலலிதா இருந்தா நடக்குமா சொல்லுங்க? சார், ஜெயலலிதாவும் எடப்பாடி ஒன்றும் கிடையாது சார். என்ன கிடையாது? ஜெயலலிதா அதிமுக பொதுச் செயலாளர். ஆமா, எடப்பாடி அவரே சொல்றாரு நான் ஜெயலலிதா அவர்களுக்கு அளவுக்கு கிடையாதுங்கிறாரு. அது வந்து நீங்க சொல்றது அவங்க நடவடிக்கை. நான் சொல்றது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி. அப்போ அதிமுகன்ற கட்சியுடைய பொதுச் செயலாளர் இந்த கட்சி விரோத நடவடிக்கையில் ஒருத்தர் ஈடுபட்டா
ஜெயலலிதா அதிமுக பொதுச் செயலாளர் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? சார் அவர் கட்சி விரோத நடவடிக்கை இல்ல சார், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் கட்சி ஒற்றுமைப்படும், அப்பதான் அதிமுக ஜெயிக்க முடியுங்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். நீங்க சொல்றீங்களா இத? நான் சொல்ல, செங்கோட்டையன் சொல்றாரு. நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. ஒரு கட்சின்னு இருந்தா அந்த கட்சிக்குன்னு அமைப்பு விதிகள் இதெல்லாம் இருக்கு. நிச்சயமா அந்த கட்சிக்குள்ளதான் பேசணும். எந்த கட்சி எடுத்தாலும், இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி இருந்து வச்சுக்கோங்க, நீங்க மாவட்டத்துல இருந்துட்டு இந்த பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்க மாவட்ட குழுல பேசணும். இல்ல மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இருப்பாங்க, செயற்குழுல பேசணும். மாநில குழுனா மாநில குழுல பேசணும், இல்ல மாநில செயற்குழுல பேசணும். இல்லையா மாநாடு வருதுல அதுல பேசணும். வெளியில வந்து பேட்டி கொடுத்தீங்கன்னா தூக்கிடுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ற ரியாக்ஷனை பொறுத்து தான். ஒரிஜினல் என்ன நடந்தது, மல்லை சத்யாவுக்கு என்ன நடந்தது, இது எல்லா கட்சியிலும் உண்டு. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, அதிமுகனா அடி, வாடன்னா அடி அப்படின்ற மாதிரி எல்லா மீடியாவையும் எடப்பாடினா அடிக்கிறாங்க. எடப்பாடினா அடி, ஒன்றும் இல்லை அந்த கட்சி பாத்தியா பாத்தியா பாத்தியா, ஐயோ எவ்வளோ பெரிய தலைவருப்பா, நாளைக்கு வேற ஒருத்தர் வரட்டுமே, எவ்வளோ பெரிய தலைவருப்பா, ஏன் தோப்பு வெங்கடாச்சலம்னு ஒருத்தர் போனார்ல, ஞாபகம் இருக்கா? அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது வெளியில அமிச்சாங்க, இந்த மாதிரி பலர் அமிச்சாங்க. அப்போல்லாம் இந்த மீடியாக்களோ இதுவோ இந்த மாதிரி பெருசா குதிக்கல. ஏன்னா அப்போ இவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க சார். தோப்பு வெங்கடாச்சலமும் செங்கோட்டையும் ஒண்ணு கிடையாது சார். தோப்பு தொகுதியிலே 8 முறை நின்று ஜெயிச்சவர் சார். இருக்கட்டுங்க, 8 முறையும் ரெட்டையில நின்னாரு, 8 முறையும் அதிமுகன்னு அவர் பதவியை பிடுங்கினாங்கல்ல, நான் கட்சியில நான் பூகம்பம் அடிச்சது சார். ஈரோட்ல பல சரி, இப்ப என்ன கட்சி பதவி என்ன நடந்தது? இவரு பன்னாரின் ஒரே ஒரு எம்எல்ஏ இவருக்காக வர்றாருன்னாங்க, அவரும் லாஸ்ட்ல வரல. ஏகே செல்வராஜை போய் பார்த்தேன், செல்வராஜ் அவர்களை போய் பார்த்துட்டாரு, இந்த புறநகர் மாவட்ட செயலாளர். ஏங்க நேரா போய் இவரே எடப்பாடியே பார்த்துட்டாரு. அப்புறம் என்ன, நீங்க செங்கோட்டையன் பெரிய தலைவர்னா குறைந்தபட்சம் கொங்கு மண்டலத்தில் ஒரு 5-6 எம்எல்ஏவாவது அவர் கூட வெளியில வர்றாங்கன்னா சரி, ஏங்க இவர் இழக்கிறது பாதிப்புங்க அப்படின்லாம். இன்னொன்னுங்க, இவர் மூத்த தலைவருங்க நீங்க சொல்றபடி, அப்போ அவருக்கு தானே அந்த நடைமுறை தெரியும். இதே இப்போ செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் இருந்து வேற யாராவது இப்படி பண்ணா என்ன பண்ணுவாரு? கட்சி நடவடிக்கை தானே எடுப்பாரு. நீங்க சொல்ல வேண்டிய இப்போ ப்ரொஃபசர் சீனிவாசன் பேசினார்ல, பாஜகவில் சொன்னார். என்ன சொன்னாரு? செங்கோட்டையன் சொன்ன கருத்து கரெக்டு, சொன்ன இடம் தப்பு. இதுதான் நானும் சொல்றது. அவர் சொன்ன கருத்து கரெக்டு, எல்லாருமே ஒற்றுமையா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஓகே, படம் காட்டணும், வேற என்ன. கலைஞர் என்ன பண்ணாரு? வைகோ அவ்வளோ பண்ணாரு, ஆனால் இவரே தேடி போய் சிறைச்சாலையில் அவரை பார்த்தாரு. எப்பா ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வாப்பா அப்படின்னாரு. கண்கள் பணித்தது, இதை இனித்தது, ஒரு பெரிய ஒரு இதுதாச்சு. வெளியில வந்தோடனே பேசி கீசி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாரு. ஏடிஎம்கேக்கு போயிட்டாரு அவரு. அது அப்புறம் ஆனா அவரை வந்து இவர் காலி பண்ணிட்டாரா இல்லையா? அதுக்கு அடுத்த தேர்தலில் இவர் கூட வந்தாரு. இன்னைக்கு எந்த ஸ்டாலினுக்காக வெளியே அமிச்சாரோ, எந்த ஸ்டாலினை கண்டபடி பேட்டி கொடுத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரோ, இன்னைக்கு அதுக்கு மாறாக ஸ்டாலின் முதல்வர் ஆகிறதுக்கு நான் துணை நிற்பேன், போர்வாளாக இருப்பேன், வருஷம் பூரா போர்வாள் தான் அவர் இருப்பேன்னு சொல்லிட்டு தானே இருக்காரு. காலி ஆயிட்டாரா? இந்த டெக்னிக்கை வந்து பண்ணணும், இது ரொம்ப முக்கியம் ஒரு கட்சிக்கு. அப்போ இது ஒரு பார்ட்டுன்றப்போ கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல, கட்சி விரோத நடவடிக்கையில் செயல்படுறாங்கல்ல, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதும் கட்சியுடைய ஒரு பார்ட். அதாவது எடப்பாடியார் வந்து செங்கோட்டையனுடைய பதவியை பறித்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாரு. அதை எல்லா முன்னாள் அமைச்சர்களும் போட்டிருக்காங்க. 2 பேர் போடல, எஸ்பி வேலுமணி போடல, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் போடல. அப்படின்னா அவங்களாம் இதை ரசிக்கல போல இருக்கே சார். அடுத்து எஸ்பி வேலுமணி வெளியே வர போறாரு, அப்புறம் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் வெளியே வர போறாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஒருத்தர் ஃபோன் பண்ணி, பாஸ் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் தென்காசி வந்திருக்காரு, அவங்க அங்கே முகாமிட்டிருக்காங்க, அப்புறம் வந்து இன்னொரு மேட்டர் எதோன்னு சொன்னார். நான் சொன்னேன், இது எல்லாம் உளவுத்துறை கிளப்பி விடுறது, அவருக்கு அரசியல் தெரியாது, என்கிட்ட பேசினவருக்கு பொலிட்டிக்கல் தெரியாது, இதெல்லாம் உருட்டு, இந்த உருட்டுலாம் வேற எங்கேயாவது போய் உருட்டுங்க. செங்கோட்டையன் பண்ணது பிரச்சனை, கட்சியை விட்டு நீக்கினது கரெக்டான நடவடிக்கை. இதுக்கப்புறம் செங்கோட்டையன் ஒன்றும் பெருசாக சாதிக்கலாம் முடியாது. ஓபிஎஸ்ஸே அவ்வளோ ஆட்டம் ஆடினார், அவரே ஓரம் கட்டி விட்டார். ஓபிஎஸ் நிலைமை தான் செங்கோட்டையனுக்கா? ஆமாம், இன்னொரு ஓபிஎஸ் நான் பல தடவை பேசியிருக்கேன். அதான் நடக்கும். நீங்கள் பாருங்கள், பாஜகவை ஒரு டைமில் கைவிட்டுச்சா, அது அவங்க பிரச்சனைங்க. உட்கட்சிக்குள்ள நாங்கள் உட்கட்சி விவகாரங்கள் நாங்கள் தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொன்னார். இப்போ செங்கோட்டையனுக்கு அதான் நடக்கும். நீங்கள் இப்போவும் இவர் தான் போய் நான் பார்த்தேன், நான் பார்த்துட்டு வந்தேன், ரயில் பற்றி கேட்டேன், அதை பற்றி கேட்டேன், ஏற்காடு எக்ஸ்பிரஸ் டைம் மாற்றணுங்கிற. இங்கே இருக்கிற தமிழக பாஜக தலைவர்கள் எல்லோரும் ஒரே குரலில் எடப்பாடி தான் முதலமைச்சர், அவர்கள் பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்க பிரச்சனையில் பொறுமையாக இருக்கணும், இப்படி தான் பேசுகிறாங்க. ஓகே, பாஜகவும் கைவிட வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பாக கைவிடுவாங்க. நீங்கள் ஏங்க இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சில பேர் அமித்ஷா கூப்பிட்டு சொல்லிட்டாராம், உங்களில் யார் அதிமுகன்னு முடிவு பண்ணிட்டுவாங்க. நான் அவங்கள கேட்டேன், 21% வச்சுக்கிட்டு 2000 பொதுக்குழு உறுப்பினர், 60 சில்லற எம்எல்ஏக்கள், 100 சில்லற மாவட்ட செயலாளர் வச்சுக்கிட்டு ஒரு கட்சி
முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதும், எங்கேயோ பிரிஞ்சு போய் கூட இருக்கிற ஒரு எம்எல்ஏ கூட போல இவரையும் நீங்கள் அதிமுக யாரும் முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாரா அமித்ஷா? சாதாரண ஒரு கட்சி தலைவர் கூட யோசிக்க மாட்டான். ஏன்னா அது அவ்வளோ பெரிய அமைப்பு. அது தனியாக நின்னா 21%. எல்லா அடி செம்ம அடி விழுந்துச்சு 21ல் 24ல். பாமகலேருந்து எல்லாத்தையும் இழுத்து விட்டாங்க. ஒரே ஒரு கட்சி தேமுதிக மட்டும் தான் கூட இருந்தது. அப்படி இருந்தால் 21%, 1% கூடவே வந்தாங்க. ஆனா போட்டியிட்ட தொகுதிகள் டிஃபரன்ஸ் நிறைய இருந்துச்சுல்ல சார்? அதே இருக்கட்டும், ரெட்டைலைக்கு தானே விழுந்துச்சு, வேற எதுக்காக விழுந்துச்சா? வாக்கு தானே அது. நாளைக்கு விஜய் நிற்கிறாரு, 234 தொகுதியில் நிற்கிறாரு, 20% வாங்குறாருன்னா சார் போட்டியிட்ட தொகுதிகள் அதிகம்னா வாக்கு அவங்களுக்கு தானே விழுந்தது, வேற யாருக்கா விழுந்தது அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ சீமானு 8% என்னது 234 தொகுதியில் தானே. இதெல்லாம் உருட்டுங்க, இந்த உருட்டுலாம் வந்து கணக்கில் வராது. ஓகே. இன்னொன்று என்னன்னா, இவரு 21%யும் பாஜகவுடைய 18 அந்த என்டிஏ கூட்டினால 39 ஜெயிச்சிட்டாங்க. அவங்க 13 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. அப்போதான் இவங்களுக்கு தெரியுது இந்த கூட்டணி தான் சரியான கூட்டணி, இதுதான் 29லையும் நமக்கு எம்பி சீட்டை வாங்கி தரேன்னு தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உருட்டுறாங்களே, இந்த உருட்டுலாம் பார்த்தீங்கன்னா 4 நாள் 5 நாள் 13ஆம் தேதி வரைக்கும் உயிரோடு இருக்குங்க. செங்கோட்டையன் பேட்டரி 13ஆம் தேதி வரைக்கும் சார்ஜ் இருக்கும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? விஜய்கிட்ட போயிடும் எல்லாம். ஏங்க இருங்க, இந்த விஜய் இது இப்போ போறாரா, நான் பாட்டு வராங்க, போங்க வரங்க அப்படின்னு போயிடுவாங்க. இன்னொன்று பாருங்க, நீங்க வாராது வந்த மாமணி மாதிரி இந்த கூட்டணி அண்ணாமலையே தூக்குறாங்க. நேற்று ஒருத்தர் 2 வாதம் பண்ணாரு, திமுக வந்து பிஜேபிக்கு எதிரி நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? திமுக ஆட்சி இருந்தானா அதிமுக ஆட்சி இருந்தா பாஜகவுக்கு? திமுக வந்து அவர்களோட உறவு இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சொல்லங்க, திமுகவோட உறவு இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் 2029ல் பாஜகவுக்கு திமுக எம்பி சீட்டை வாங்கி தருவாங்களா? அதிமுக கூட்டணி தான் வாங்கி தரும். ஆமா. அப்போ அந்த அதிமுக கூட்டணியை வந்து எப்படி புறந்தள்ளுவாங்க? சரி, நீங்க சொல்றபடியே அவர்கள் அதிமுக ஒரு பொருட்டாவே மதிக்கலன்னா அண்ணாமலை ஏங்க நீக்கணும்? ஏங்க நம்ம கூட்டணி தாங்க, அண்ணாமலை பெஸ்ட் லீடரு, அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது, அவர் தாங்க தலைவர், தொடர்வார் அப்படின்னு ஏன் சொல்லலை? சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட அதில் பதில் இல்லை. அதனால இது இந்த மாதிரி கருத்துக்கள் திரும்ப 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 பேசப்பட்டு அது ஒரு மெஜாரிட்டி விவாதமாக மாற்றப்படுது. அதிமுக ஒன்றும் இல்லைன்னு காமிச்சு நேற்று இன்னொருத்தர் சொல்றாரு, ஏராளமான தலைவர்கள் வெளியே போயிட்டாங்க, செங்கோட்டையன் தவிர வேற யாராவது சொல்லுங்க அப்படின்னு. அன்னூராஜெல்லாம் ஒரு ஆளா? ஒரு ஆள் கூட போல. மைத்ரேயன் சொல்லவே தேவையில்ல, அவர் டிரைவர் கூட போல. இதுதான் இன்னைக்கு நிலைமை. ஆனால் இதை எடுத்து பெரிய பிரதானமாக காட்டுகின்ற வேலையை ஊடகங்கள் செய்யுது. நான் இதே நேரத்தில் இப்போதான் ஒரு இடத்துல பேசிட்டு வரும்போது நான் கேட்டேன், காங்கிரஸ்ல இருந்து மேலிட பொறுப்பாளர் வந்து 125 தொகுதிகள் நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கோன்றாங்க. இதே வார்த்தையை சாதாரணமாக முருகனோ யாரோ நாங்கள் ஒரு 100 தொகுதியில் யோசிச்சு வச்சிருக்கோம்னா எப்படி கிளம்பியிருக்கோம் மேட்ரு? பெரிய டிபேட், கூட்டணி ஆட்சியா அவரே சொல்லிட்டார், குருவே சொல்லிட்டார், யார் சொன்னா அப்படி இப்படின்னு. இதை யாராவது கையில் எடுத்தாங்களா பார்த்தீங்களா? அது அவங்களுக்கே தெரியும், செல்ஃப் எடுக்காதுன்னு. அப்படி இல்லை, அஜெண்டா. இங்கேயும் முருகன் பேசினா செல்ஃப் எடுக்குமா? அமித்ஷா தானே முடிவு பண்ணோம். இதே வார்த்தையை சொல்லலாம்ல, அவங்களுக்கே தெரியும் செல்ஃப் எடுக்காது. ஏதாவது சொல்லிட்டு போறாரு, ஆர்எஸ்எஸ் தான் வழி நடத்துகிறதா, வழி நடத்தினால் என்னன்னு கேட்டாருன்னு. ஆனால் அந்த விஷயத்தை பெருசாக்குனாங்களா? நான் அப்போவே சொன்னேன் நம்ம பாஜக நண்பர்களுக்கு, இந்த முருகன்லாம் இங்கே கொஞ்சம் நாளைக்கு வர வேணான்னு சொல்லுங்க. ஏதாவது பாருங்க, இந்த இது பாருங்க கையில் எடுப்பாங்க பாருங்க, இது ஒரு பெரிய விவாதமாக மாற்றப்படும். ஆனால் டிபேட்டாக மாறல, அது பெருசு மாறிச்சு. டிபேட்லாம் பேசினாங்க, அவரே சொல்லிட்டாரு ஆர்எஸ்எஸ் வழி நடத்துது. இப்போ புரியுதா? பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் தான் அதிமுக வழி நடத்துது. ஸோ போனால் பேசுனாங்கல்ல, நம்ம வாழ்வீச்சு வேல்வீச்சுலாம் பேசுனாங்க. அதனால இவர்கள் விடுகிற வார்த்தைகளை அவங்க உடனே எடுக்கிறாங்க, உடனே அஜெண்டாவை மாற்றுறாங்க. கேள்வியாக வச்சாங்கல்ல, அதிமுக அமைச்சர்லாம் கேள்வியாக வச்சாங்கல்ல, இது வந்து அஜெண்டா தானே. ஆனால் இங்கே காங்கிரஸ் இப்படி பேசியிருக்குது அப்படின்னு முதல்வர்கிட்டையோ இல்லை உதயநிதிட்டையோ இல்லை செல்வ பெருந்தகட்டையோ யாருக்கிட்டையாவது இல்லை ஒரு டிபேட்லேயோ ஒன்றுமே இல்லையே. ஏன்னா 90% ஊடகங்கள் ஒரு அஜெண்டாவில் கீழே இயங்குது, அவர்கள் தான் கருத்தை உருவாக்குகிறார்கள். சார், விஜய் 13ஆம் தேதியிலிருந்து மக்களை நோக்கி பயணத்துக்கு போறாரு. திருச்சியில வருது. திருச்சியில மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை அரசு அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 25 நிமிஷத்துக்கு மேல நீங்க பேசக்கூடாது, அதுவே ஜாஸ்திங்க, உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவரே விட்டா 10 நிமிஷம் தான் பேச போறாரு. ரொம்ப போங்க உங்களுக்கு, 25 நிமிஷம் நீ பேசக்கூடாதுன்னு சொன்னா. சார் அந்த அளவுக்கு நெருக்கடி சார் விஜய்க்கு வந்து திமுக கொடுக்குறாங்க சார்.
பாத்தீங்களா ரூட்லாம் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல நான் கேட்குறேன், சொல்லுங்க. 25 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சட்டத்தில் எங்கேயாவது இடம் இருக்கா சொல்றதுக்கு? அப்படி எதுவும் கிடையாது சார். ஜன நெருக்கடி ஆயிரும், உங்களை பார்க்க மக்கள் கூட்டம் இவ்வளோ கூடுவாங்க. நிமிஷம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஆமா. என்ன சொல்ல முடியும்னா, கூட்ட நெரிசல் உள்ள இடத்துல இது பண்ணக்கூடாது, ம், ம். வாகன அணிவகுப்பு வரக்கூடாது, ஆமா, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும். ஆமா. அதனால நீங்கள் விஜய் சம்பந்தமாகவோ இல்லை இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை போட்டு உருட்டுறதையோ ம், வச்சுக்கிட்டு பேசவே பேசாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நயினார் நாகேந்திரன் ஒன்று சொன்னார், ம். செங்கோட்டையன் பேசியது சரி, ஆனால் அது பற்றி முடிவெடுக்க வேண்டியது அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஓகே. இருந்தாரு. அதில் பாதியை கட் பண்ணிட்டானுங்க. செங்கோட்டையன் பேசியது சரி, நயினார் நாகேந்திரன் போடுறான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே. சார் ஆனா ஏகப்பட்ட நெருக்கடியை வந்து விஜய்க்கு வந்து காவல்துறை கொடுக்குறாங்களே சார். ரோட் ஷோ போகக்கூடாதுங்கிறாங்க. அதே போல 5-6 வாகனங்கள் மட்டும்தான் அனுமதிங்கிறாங்க. குறிப்பாக இப்படிதான் போகணும் ரூட்டையும் போட்டு கொடுத்துருக்காங்க. 20ல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் தான் பேசணுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது, பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது, ஒரு ஏகப்பட்ட நெருக்கடியை வந்து கொடுக்குறாங்க. ஏன் 25 நிமிஷம் தான் பேசணும், ஏன் இந்த வழியா தான் போகணும்னு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. சொல்லிட்டேன், இந்த உருட்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இது எல்லாம் கண்டவனும் கண்டதை இந்த போலீஸுடைய நாம்ஸ் கூட தெரியாதவன் ஏதாவது உருட்டுறது. இப்போ என்னை கூப்பிட்டு என்னுடைய சேனலில் கூப்பிட்டுக்கணும், நான் ஒரு 4 சேர்த்துக்குவேன். வெள்ளை பேண்ட்டு காக்கி சட்டை தான் போட்டு வரணும்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு 2 சேர்த்துக்குவேன். நீங்கள் அதை வச்சு கேள்வி கேட்பீங்களா? ஷூ போட்டு வரக்கூடாது, செருப்பு தான் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வண்டி ஃபுல்லாக கிரீஸ் தடவணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா, சேர்த்துக்குவீங்களா? இவ்வளோ நிமிஷம் தான் பேசணும்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஓகே. கூட்ட நெரிசலை உருவாக்காமல் இருக்கிறதுக்கான அனைத்து இதுக்கும் காவல்துறைக்கு. சரி, இதுவே உதயநிதி ரோட் ஷோ போனா ஒத்துக்கிறாங்க. அவர் இளவரசருங்க. நாளைக்கு விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னா உதயநிதிக்கு இது நடக்கும், விஜய்க்கு அது நடக்கும், அவ்வளோதான். இன்னொன்று சொல்கிறேன், இவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் பெரிய பாதிப்பை நமக்கு தான் ஏற்படுத்துவார்ன்றது அவங்க ரிப்போர்ட்டு. அப்போ அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு என்னென்ன இடையூறு அவங்களுக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது. கம்முன்னு விட்டாலே அவரே 5 நிமிஷம் பேசிட்டு போயின்னு இருப்பார். அவங்களுக்குள்ளே குழம்பிக்குவாங்க, அவங்களுக்குள்ளே தாவிக்குவாங்க. சார் நேத்திக்கு அவர் புஷ்யானந்த் மேலாம் வழக்கு போட்டிருக்காங்க சார். அதெல்லாம் ரொம்ப ஓவரு. ஆனால் நான் கேட்குறேன், இவங்க பண்ணுற கூத்துலாம் இருக்குல்ல, ஒரு பொதுச் செயலாளர்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், அவர் யாருக்கு ஈக்குவல்? அதிமுகவில் எடப்பாடிக்கு ஈக்குவல். ஆமாம். திமுகவில் துரைமுருகன் ஈக்குவல். ஆமாம். நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு ஈக்குவல். இங்கே நயினார் நாகேந்திரன் ஈக்குவல். எங்கேயாவது இப்போ இவர் போகிறார்ல, எடப்பாடி பழனிசாமி மக்கள் 130 தொகுதி போயிட்டார். எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமியை லெட்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு இப்படி வருவாங்க அப்படி வருவாங்கன்னு எங்கேயாவது? இல்லை, எடப்பாடி பழனிசாமி விட்டுருங்க, யாராவது ஒரு மினிஸ்டர் போய் எஸ்பியை பார்த்து நாங்கள் இப்படி வருவாங்க அப்படின்னு பேசுன மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கா? கீழே சப்பார்டினேட்ஸ் இந்த மாவட்டத்தில் உள்ளவங்க அதை பார்த்துப்பாங்க. அவ்வளோதாங்க. மாவட்ட செயலாளர் ஒரு வழக்கறிஞர் பிரிவு போய் பார்ப்பாங்க, அதில் ஏதாவது பிரச்சனை வரும், அவங்க கோர்ட்டில் ஏதாவது கேட்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில் அந்த இது போய்கிட்டானே இருக்கு. எங்கேயாவது இவர்களுக்கு புலம்புல தான் இருக்கா? இவரு ஏன் கேஸ் போட்டாங்க சொல்லுங்க? வண்டியை நிப்பாட்டிட்டாரு இடையூற. ஏங்க இந்த போலீஸ் கொடுக்குற மனு இருக்குல்லங்க, அதை கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணுகிறாருங்க. பார்க்கலையா நீங்க? கோவில் வாசல்ல தான் ஏதோ அதுதான் போலீஸ் கொடுக்குற மனு எவனா கொண்டு போய் பூஜை பண்ணிருப்பானாங்க. அங்கே போய் பரிவட்டம் கட்டின்னு பூஜை கட்டின்னு லைனாக வண்டியை விட்டு இருந்தா கேஸ் போடாமல் என்ன பண்ணுவாங்க? காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவரை கூட்டு போய் இந்த ஒரு ஜெயம் ரவி படத்தில் கொண்டு போய் அடிப்பாந்துருமா, நீ டாக்டர்னு, அது மாதிரி நீ கட்சி பொதுச்செயலாளர்னா எங்கேயா வச்சு அடிக்கணும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 பேர் கூட்டின்னு போய் கை கட்டினுங்கிறாரு, இப்படி போவாங்க இப்படி வருவாங்க, தலைவர் இப்படி வருவார், தலைவர் அங்கே பேசுவாருன்னா அவர் எஸ்பிங்க. அவர் ஒன்று, நீங்கள் போலீஸ் எப்படி தெரியுமா, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி தான் நடப்பாங்க. நீங்கள் இங்கே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போங்க, சாதாரணமாக போயிட்டு சார் இன்ஸ்பெக்டர் இருக்காரா, யார் சார், ஆதன் மீடியாவிலேருந்து வர்றேன், அப்படியே உட்காருங்க சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் நின்றுன்னு இப்படி நின்றுன்னு அப்படியே சார் என்னப்பா, அப்போவே துணி மாறிடும். இல்லை இன்ஸ்பெக்டர் நில்லு வருவார், அவர் தராசு வச்சுருப்பாங்க, நீங்கள் எப்படி வர்றீங்க, உங்கள் பாடி லாங்குவேஜ் என்ன, இது எல்லாம் நீ அங்கே போய் இப்படி பண்ணியிருந்தா புரியுதா? அப்போ நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் மாதிரி நடந்துக்கணும். உங்கள் மாவட்ட செயலாளரை இல்லை ஆப்டான ஆள், ஒரு மாநில நிர்வாகி கூட இருக்கட்டும், ஆனால் சிடி நிர்மல்குமார் கூட இருக்கட்டும். இவருக்கு என்னன்னா சிடி நிர்மல்குமார் போய் விஷுவலில் வந்து அதை நம்ம தலைவர் பார்த்து இனிமேல் சிடி நிர்மல்குமார் தான் எல்லாம் முடிவு பண்ணிட்டா. இன்செக்யூரிட்டி எல்லா இடத்துலையும் நானே இருப்பேன். அது ரைட்டு, போய் கொடுங்க. அதை எதுங்க பூஜை பண்ணுகிறீங்க? அந்த லெட்டரை கொண்டு போய் வச்சுக்கிங்க. இன்னும் உங்களுக்கு என்ன யூனிவர்சிட்டியில் படித்த சர்டிஃபிகேட்டா அது கொண்டு போய் வச்சுட்டு பூஜை பண்ணுறது?
காமெடி பண்ணுறாங்களா? சிங்கம் வெளியே வரும். என்னைக்கு வரும்? சாட்டர்டே தான் சிங்கம் வரும். மற்ற நாள்லாம் சிங்கம் ரெஸ்ட் எடுக்கும். சார் சனிக்கிழமை வந்தாலே ஒரு மீடியா அட்டென்ஷன் சார். சனிக்கிழமை வந்தாலே வெள்ளிக்கிழமை விஜய் பேச போறாரு. வெள்ளிக்கிழமை வந்தா மீடியா அட்டென்ஷன் வராதா? வியாழக்கிழமை வந்தா வராதா? புதன்கிழமை வந்தா வராதா? சார் எடப்பாடி மக்கள் பயணம் போறாரு, அது நியூஸ் ஆகுறதை தாண்டி விஜய் பேசுறது நியூஸ் ஆகும்ல சார். ஏங்க எடப்பாடி டெய்லி போறாரா? டெய்லி நியூஸ் ஆகுதா? அட ஆகுதா? பெரிய அளவுல ஆகல சார். சரி, இப்போ சனிக்கிழமை போனா மட்டும் பெரிய அளவுல ஆகும். வெள்ளிக்கிழமை போனா திமுகவுக்கு எதிராக பேசுவாரு, பாஜகவுக்கு எதிராக பேசுவாரு, ஒரு மிகப்பெரிய அட்டென்ஷன் ஆகும் சார். அதுக்கும் சனிக்கிழமைக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? சனிக்கிழமை போனாதான் டிஎம்கே எதிராக பேச முடியுமா? வெள்ளிக்கிழமை போனா பேச முடியாதா? ஏதாவது கால் ஷீட் அது மாதிரி ஏதாவது இருக்கும் சார். படம் நடிக்கிறாரா? ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் டப்பிங் அது மாதிரி ஏதாவது வேலைகள் இருக்கு. எல்லாம் முடிஞ்சிச்சு. இனி ரொம்ப உருட்டெல்லாம் முடியாது. அவனே முடிச்சு கடை சாத்திட்டு போயிட்டான். வாடா அப்படின்னு போயிட்டான். வேற மனப்பாடம் பண்ணாங்க ஒரு வாரம். உங்கள் விஜய் இது இது அது இது மனப்பாடம் பண்ணி வந்து சனிக்கிழமை பேசணும். ஆனால் அவங்க என்னம்மா சனிக்கிழமை பேசுவாராம், ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாம் உட்காந்து அசை போடுவோமா, திங்கக்கிழமை உட்காந்து பேசுவோமா, அப்புறம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மற்றவங்க எல்லாம் கட்சிக்காரங்க எல்லாம் பேசுவாங்களாம். இது எல்லாத்தையும் உள்வாங்கின்னு மறுபடியும் உருட்டி எடுத்து சனிக்கிழமை வந்து மறுபடியும் ஒரு பேசுவாராம். மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அப்படியே உருட்டுவோமா, மறுபடியும் ஒரு அதெல்லாம் உருட்டி எடுத்து சனிக்கிழமை பேசுவாராம். நல்லா இருக்குல்ல? நீங்கள் இந்த வீக்கெண்டுன்னு போய் எண்டில் வீக் ஆகிட போகிறீங்க. கடைசியில் அதான் நடக்கும். ஒரு அண்ணாமலை சொன்னார்ல, அது கிட்டத்தட்ட உண்மை. அது ஒரு அரசியல் நீங்கள் வந்துட்டீங்கன்னா 24/7 ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக தான் இருக்கணும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவர் அதுலேயே ஃபெயிலியர். இவங்க பெருசாக ரியாக்ஷன் வரமாட்டேங்குது விஜய் தரப்புகள். இதில் பிரச்சார பயணம் கிளம்புறாங்க. பிரச்சார பயணம்னா நீங்கள் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி பயங்கர வீக்காக இருந்தார். இந்த எழுச்சி பயணத்துக்கு அப்புறம் அவர் சைடு ஒரு பாசிட்டிவ் வந்தது. நீங்கள் மக்களை சந்திக்கிறதுல உங்கள்ட்ட பிரச்சனை இருக்குது. அதுக்கு தான் இந்த சிங்கங்கள்லாம் உருட்டுனது. இப்போ பிரச்சார பயணம் கிளம்புவீங்கன்னு பார்த்தா இந்த ஐடி பார்க்கில் வேலை செய்கிற மாதிரி வீக்கெண்டு தான் நான் வருவேன்னா கரெக்டாக மக்களுக்கு பிரச்சனை ஆகிடுமா? நீ வந்தாலே மக்களுக்கு பிரச்சனைனா அப்போ அவன் வரவே வராதிங்க. சனிக்கிழமை வந்தால் மக்களுக்கு பிரச்சனை ஆகாதா? அன்றைக்கி தான் ஏதாவது ஷாப்பிங் கீப்பிங் போவான் வீட்டில் இருக்கிறவங்க கூட. அன்றைக்கி போய் ரோட் ஷோ போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு. இன்னொன்று என்ன சொன்னாங்க, 25 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதா? நம்ம 5 நிமிஷம் மேலே பேச மாட்டோம்ல. ரொம்ப அதுப்புங்க போலீஸ்காரங்களுக்கு. 25 நிமிஷம் நீங்கள் பேச சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது? மதுரையில் பேசினார்ல சார். என்ன பேசினார்? 30 நிமிஷம் பேசினார்ல. என்ன பேசினார் சொல்லுங்கள். ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்கள். அங்கிள், சிங்கம் 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லுங்கள். திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டி, ஒரு வரி. அப்புறம் கள்ள கூட்டணி ஒரு வரி. நீட் எதிர்ப்பு ஒரு வரி. வேற என்ன எதிர்ப்பு? காவிரி பிரச்சனையா? பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு ஒரு வரி. வேற தொடர்ச்சியா நீங்க இப்ப சொல்லுங்க. எடப்பாடி நேத்து என்ன சனிக்கிழமை விஜய் பேச போறாரு சார், அதை வச்சு நாம பேசுவோம் சார். பிக் பாஸ் அவரு சனிக்கிழமை வருவாரு. கமல்ஹாசன் வந்தாரு, சனிக்கிழமை வந்து அரிய கருத்துக்களை சொல்லுவாரு. பிக் பாஸ் வீக்கெண்டு எல்லாத்துலேயும் வித்தியாசங்க. அட மனு கொடுக்க போனால் கையை கட்டி உக்காந்துக்கிறது, பொதுச் செயலாளரை போகிறது, அந்த மனுவை கொண்டு போய் ஐயர் முன்னாடி வச்சு பரிவட்டம் கட்டிக்கின்னு என்னமோ மெடல் குத்த மாதிரி அதை கொண்டு போய் கொடுக்கறது, அதில் கேஸ் போட்டால் புலம்புறது. இது பாருங்களேன், இதில் போங்கு பாருங்களேன், இவர் மேலே கேஸ் போட்டாங்க விஜய் மேலே. இந்த புஷியானது கொஞ்சமாவது இறக்கம் இருக்குதா? ஒரு அறிக்கை விட்டுருணும்ல, என் தலைமை மேலே 3 பிரிவின் கீழே வழக்கு போட்டிங்க, அநியாயம் இல்லையா அப்படின்னா பண்ணோம்ல. அதில் என்ன மாதிரி கேஸ் இது? எவனையோ தூக்கி போட்டாங்க. இவங்க ஒரு ஆளை செட் பண்ணி கொண்டு வந்து புகார் கொடுக்க வச்சாங்க. பொய் புகார் தானே அது. குன்னம் அவன் வந்து காலிஃப்ளவர் தலையன், இவனுக்கு பங்கு இருக்குது. இவனை கூட்டு வந்து அதே சட்டையை கலர் கோடு போட்ட சட்டையை போட்டு புகார் கொடுக்க வச்சாங்க. கரெக்டா? ஆமாம். அதுக்கு தானே வழக்கு போட்டாங்க. யாராவது வாய் திறந்தாங்களா? அட்லீஸ்ட் ப்ரெஸ் மீட் வச்சிருக்கணும்ல, என் தலைவனை இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இது அநியாயம் இதுன்னு. யாராவது நிர்மல்குமார்ட்ட பேச விட வேண்டியது. நல்லா பேசுவார்ல, ப்ரெஸ்ஸை பற்றி கவலைப்பட மாட்டார்ல, எந்த கேள்வி வந்தாலும் எதிர்கொள்வார். அட்லீஸ்ட் அதாவது பேசலாமே சார். அவரை விடுங்க, அவர் தமிழ் வித்தியாசமாக வரும், அப்புறம் அதை எடுத்து ட்ரால் பண்ணுவானுங்க. நிர்மல்குமாரை விட்டு அவர் பேச போகிறாரு. இந்த மாதிரி விஷயங்க, இவர் வேற பொய் புகார், தலைவருக்கு எதாவது பண்ணாங்க, வன்மையாக கண்டிக்கிறார், எதாவது பண்ணீங்களா? ஆனால் புஷிக்கு மேலே போட்டோன்னே பாருங்கள், விஜய் கண்டிக்கிறாரா? அதாங்க மனசு. அந்த மனசு தான் தெய்வம். சனிக்கிழமை என்ன சார், எப்படி சார் அவருடைய உரை எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? உரை எப்படி இருக்குன்றத விட நான் ஒரு 3 ஆஸ்பெக்ட் சொல்கிறேன். மைனஸ் ப்ளஸ் என்ன செய்யணும். மைனஸ் வந்து இவர்
வாரம் பூரா போவாது மைனஸ். ஆமா சனிக்கிழமை மட்டும் பேசுறது மைனஸ். இது ஏன் சொல்றேன்னா, இவர் அக்டோபர் தாண்டினோன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். கரெக்டா? ஆமா. அப்போ டிசம்பரில் வந்து இவர் முடிக்கிற மாதிரி சொல்றாரு. முடியாது. 234 தொகுதியும் இந்த மாதிரி சனிக்கிழமை மட்டும் போய் கவர் பண்ண முடியாது. கரெக்டா? இது இன்னொன்று, இவர் ஒரு தொகுதி முடிச்சுட்டு திருச்சி முடிச்சுட்டு அடுத்து பெரம்பலூர் போறாரா? ஆமா ஹைவேஸில் போறாரு. அப்போ இங்கே என்னென்ன பிரச்சனை? யார் தாவாங்க, குதிப்பாங்க, மரம்லாம் இது வரல. ஆமா சார், அந்த பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கலாக என்ன எதிர்கொள்ள போறோம்? 40 நிமிஷம் ஹைவேஸ்ல போறதுக்கு பெரம்பலூர் போறது 40 நிமிஷம் ஆயிரும். நடுவுல இந்த கூட்டம் வேற இருக்கு. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. இவங்க வர சொல்லுவாங்கல்ல, கூட்டத்தை காமிக்கிறதுக்கு வர சொல்லுவாங்க. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், இப்படி மத்திய மண்டலத்தில் ஆரம்பிச்சு வடக்கு மண்டலம் வராரு. ஓகே, 3 தொகுதியே இவ்வளவு தூரம் கவர் பண்றாரு. அதுலயே இவர்களுக்கு ப்ராக்டிக்கலா பல விஷயங்கள் இருக்குது. பிரச்சனை இதெல்லாம் மைனஸ். இல்ல சார், காலையில வந்து திருச்சியில பேசுவாரு, மாலை வந்து அரியலூர்ல பேசுவாரு, மாலை வந்து பெரம்பலூர்ல பேசுவாரு, இரவு வந்து அரியலூர்ல பேசுவாரு. சரி, இந்த பிரச்சனை ஒண்ணு இருக்குது. ஆமா, 3 இடத்துல 3 விதமா பேசணும். 3 ரிப்பீட் ஆக கூடாது. 3 மாவட்டத்திலே 3 வகையான பிரச்சனை இருக்கு. ஆமா, இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்தது பிளஸ் என்னன்னா, வர கூட்டம் நல்ல கூட்டம் வரும். அவர் நல்ல விதமா பேசிட்டாருன்னா அது அவருக்கு பிளஸ். ஓகே, மக்கள் பிரச்சனைலாம் எடுத்து பேசினார்னா, இந்த அங்கிள் சிங்க கதைலாம் சொன்னார்னா முடிஞ்சிடும் கதை. ஓகே, இது பிளஸ். என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ எடப்பாடிக்கு ஏன் சக்ஸஸ்? எல்லா இடத்துலையும் போயிட்டு மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருங்கன்ட்டு வந்திருந்தா இந்த வந்திருக்குமா? ஒவ்வொரு பேச்சு, நீ ஆம்புலன்ஸில் போகிறீங்க, உங்கள் ஐசியூவில் இருக்கீங்கன்னா உடனே பதில் சொல்கிறாரு. நேற்று அவரு மாசு பேசுனதுக்கு யார் அந்த சார், நான் வரட்டும் ரியாக்ட் பண்ணுறாரு, ஆட்சி வரட்டும், யார் அந்த சாரு, புளியில் கொட்டை இருக்குதா இல்லையான்லாம் பார்த்துடுறோம் அப்போன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குல்ல, இது ஒரு பார்ட்டுனா மக்கள் பிரச்சனை இருக்குல்ல, இந்தந்த விஷயம் இதெல்லாம் பண்ணலை இந்த மாவட்டத்தில், அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு இது ரியாக்ட் ஆகும். அது மக்கள்கிட்ட ரீச் பண்ணும். இது தொண்டர்களை சந்தோஷப்படுத்தும். அது மக்களை வந்து ரீச் ஆகும். இந்த விஷயங்கள்ல இவர் பண்ணணுன்றது எல்லாருடைய எதிர்பார்க்கும். குறிப்பாக போதை, டாஸ்மார்க், விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் விஜய் தொட்டாருன்னா சக்சஸ். ஓகே, தொடுவாரா? அது அவர் தான் கேட்கணும், புஷி ஆனந்தை கேட்கணும். என்ன பண்ணுறது? நம்ம இதே தான் இதுலேயும் சொன்னோம். மாநாட்டில் இந்த விஷயம்லாம் தொட்டாருன்னா நல்லா இருக்கும்னா, தோடா வந்துட்டாரு இவர் எனக்கு சொல்கிறாரு அப்படி இப்படின்னாங்க. எந்த தலைவனாவது ராம்பாக் போவானா? எங்கேயாவது யாராவது போயிருக்காங்களா? சினிமா ஷூட்டிங்கில் வேணால் போவாங்க, ஆடியோ லான்ச்சில் போவாங்க. ராம்பாக் போய் அது ஒரு கேஸ் ஆகி தெரியுதா? அப்போ இவர்கள் இன்னும் அதை விட்டு வெளியே வரல. இவர்களுக்கு திட்டமிடல் தெரியல. ஓகே, திட்டமிடல் ஆர்கனைசிங் டீம் இல்லைங்கிறீங்க? இல்லை, எல்லாமே புஷி ஆனந்தும் ஜான் மட்டும் தான் தீர்மானிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வெளியில் சும்மா அதில் ஆதவ் கிட்ட கொடுத்தாவது ஒழுங்காக பண்ணியிருப்பார் சார். இதில் அவர் கில்லாடி, பல மாநாடுகள் நடத்தியவர், அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இல்லையே, நடக்கலையே. ஆதவ் கிட்ட எந்த பொறுப்புமே கொடுக்கல. பவுன்சர்லாம் ஆதவ் தான். சிடி நிர்மல்குமார் வெளியே போயிட்டு ஃபோன் பேசிட்டு உள்ள வராராம். அரே ஜாவ் அப்படின்ட்டாங்க. அரே நம்மளுக்கு சிடி நிர்மல்குமார், அரே இருந்துட்டு போ, நமக்கு என்ன வெளியே இல்லையா அப்படின்ட்டாங்க. அப்புறமா இங்கேருந்து அண்ணா ஆதவ்னா விட மாட்டேங்கிறாங்கண்ணா. அப்புறம் நடந்துச்சுங்க அங்கே மதுரையிலையா? ஆமாம், ஒரு கட்சி மேடை மாநாடு நடக்கிறாங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர்கள், அந்த தொண்டர்கள், அவர்கள் தான் அந்த மேடையை வந்து பார்த்து. விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே எல்லாருடைய ஐடி கார்டையும் புஷியான் கட்டப்பையில போட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் யாருக்கும் இல்லை. அதோட ஜோக் என்னன்னா, அவர் போவார், அவர் பின்னாடியே இந்த குழந்தைங்க, அந்த ஆடு பின்னாடி குட்டிங்க போவோம். அதே மாதிரி அங்கே போய் திரும்ப திடீர்னு பார்ப்பாரு, ஒன்று 5 பேர் 5 சேரை தூக்கிட்டு போவோம். இதுக்கு தான் அவர் யூஸ் பண்ணியிருந்தார் இந்த மாவட்டம் வட்டத்தெல்லாம். பார்த்தீங்களா? புஷி இருக்கிற வரைக்கும் இது காமெடி கட்சியாக தாங்க இருக்கும். ஏன்னா அவருக்கு இந்த கட்சி அடிப்படை விஷயங்கள்லாம் தெரியாது. இல்லாட்டி அவரு ஏன்பா நீ மாவட்ட செயலர் யார் பார்த்து திருச்சி மாவட்ட செயலர் போய் பர்மிஷன் வாங்கப்பா அப்படிலாம் போகணும். டிஜிபியை பார்க்கறதுக்கு நீங்கள் போகலாம். அது கூட நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் சட்டத்துறை கொஞ்சம் 2ஆம் கட்ட தலைவர்கள் போய் டிஜிபியை பார்க்கலாம். நீங்களாம் போகவே கூடாதுங்க. அந்த டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரெஸ்ஸை பார்க்கணும். நமக்கு அதான அலர்ஜி. இந்த மனோகரா படத்தில் சிவாஜி கணேசன் சங்கிலியால் கட்டியிருப்பாங்க. அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு வசனம் பேசிட்டு இழுத்துட்டு வருவார். பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா இன்னொரு தடவை பாருங்க. அப்படியே இழுத்துக்கிட்டே பேசும். அழைத்து வர சொல்லவில்லை தந்தையே, இழுத்து வர சொல்லியிருக்கிறேன். என் தாயை படித்தவனை தாய் தடுத்தாலும் விட மாட்டான் அப்படிலாம் பேசிட்டு இருப்பார். அப்படியே இழுத்துன்னு வருவார். அந்த மாதிரி மைக்கு போட்டால் இவரு அப்படியே இழுத்துன்னு எல்லாம் தலைவருக்கு தான் தெரியும். இப்படியே பார்த்தீங்களா இல்லையா? அதனால நீங்கள் முதல்ல ப்ரெஸ்ஸை சந்திக்கணும், பேசணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிறார், இந்த பிஸ்மின்னு ஒருத்தர், விஜய் புத்துங்கைமா தான் இருக்காராம். 30 நாளில் அரசியல்வாதி ஆவது எப்படி, வெற்றிகரமான அரசியல்வாதி ஆவது எப்படி, இந்த 30 நாளில் சாம்பார் செய்வது எப்படி, அந்த மாதிரி. நான் போய் சொல்லுங்க. நீங்கள் இன்றைக்கி அது வைரல் அவங்களே வைரல் பண்ணிக்கிறாங்க.
தொலியூர் எப்போ பார்த்தாலும் புக்கும் கைமாவே இருக்கிறாராம். நான் நினைக்கிறேன் அந்த ஜான் ஆரோக்கியசாமி கையில் இருக்கிற பைபிள் அவர்கிட்ட கொடுத்துட்டு இருப்பாரு. தலைவரே இந்த வசனம் இந்த இது இப்படிலாம் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா தான் நீங்கள் முதலமைச்சர் ஆகலான்னு. ஓகே சார், பார்க்கலாம் சார். குறிப்பாக செங்கோட்டையின் அரசியல் தொடங்கி விஜய் அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவா பதில் சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் சார். சனிக்கிழமை விஜயுடைய பேச்சு நிச்சயம் திமுக ஜெர்க்காவாங்க. திமுகவுக்கு ஒரு டீகோட் பண்ணுவோம். நிச்சயமாக பேச்சை டீகோட் பண்ணுவோம். நிச்சயமாக சனிக்கிழமை விஜயனுடைய பேச்சு நான் வந்து டீகோட் பண்ணி பேசுவோம் சார். நேரில் கொடுத்து பேசியமுக்கு நன்றி முத்தையன் சார்.